நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைபினைல் காம்பவுண்ட்ஸ். பைபினைல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா கைரல் காம்பவுண்ட். இதுல கைரல் காம்பவுண்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கைரல் ஆக்சிஸ் பிரசன்ட் ஆயிருக்கணும். ஸோ பைபினைல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நமக்கு 2 பிணைல் ரிங்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்மா பாண்ட்ஸ்ல இப்படி பிரசன்ட் ஆயிருக்கணும், ஜாயின் பண்ணியிருக்கணும். சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பைபினைல் காம்பவுண்ட். இந்த பைபினைல் காம்பவுண்ட் வந்து கைரலா இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் பாருங்க, இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பல்கி குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கணும். அப்படி பிரசன்ட் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் பாண்ட் ஸ்மால் குரூப் பிரசன்ட் ஆகும். இந்த மாதிரி சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் இருக்கும், நம்மளால R&S வைக்க முடியாது. சரிங்களா, ஸோ நமக்கு அதனால என்ன பண்ணா இந்த ரொட்டேஷனை வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ரொட்டேஷனை வந்து ஸ்டாப் பண்ணணும். இப்படி இருந்தது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த பைப்ரைல் வந்து பாத்தீங்கன்னா R&S கான்ஃபிகரேஷன் சொல்ல முடியாது. இங்க ரிமார்க் கொடுத்துருக்கு பாருங்க. So hydrogen, fluorine and OCH3 are group are present in ortho position of biphenyl. Then rotation of the ring will not be prevented because the similar group பாருங்க. இந்த மொத்தத்துல ஒரு OCH3 fluorine, இந்த ஹைட்ரஜன் இங்க ஒரு fluorine இருந்தது அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கைரல் ஆக்சிஸ் சொல்ல முடியாது. அப்படியே அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து R&S கான்ஃபிகரேஷன் வைக்க முடியாது. ஸோ என்ன பண்ணணும், இந்த ரொட்டேஷனை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி குரூப் வந்து வச்சோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த இடத்துல ஒரு மெத்தில், ஸோ இங்கே ஒரு NO2, இங்கே ஒரு ஆசிட், இங்கே ஒரு CH3. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது இந்த குரூப் என்ன பண்ணணும், கிளாஸ் ஆயிரும். சரிங்களா, அப்போ ரொட்டேட் பண்ணாமல் தடுத்துக்கிறோம். சரிங்களா, ரொட்டேஷன் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். சரிங்களா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கைரல். இது என்ன இதுக்கு அந்த பைப்னைல் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைரலா இருக்கணும் அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷன்ல நமக்கு ப்ராப்பரா சப்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கும், பல்கி குரூப் பிரசன்ட் ஆயிருக்கணும். சரிங்களா, ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கணும், ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கணும். இதுதான் ஆர்த்தோ பொசிஷன், இதுதான் ஆர்த்தோ பொசிஷன். இந்த சப்ஸ்டிடியூஷனுக்கு இந்த குரூப்புக்கு இது ஆர்த்தோ, இது ஆர்த்தோ, அதனாலதான் ஆர்த்தோ பொசிஷன் சொல்றோம். இந்த இதுக்கு இது ஆர்த்தோ, இது ஆர்த்தோ. இந்த 3 குரூப் தான் ஸ்மால் குரூப் கண்டிப்பா இருக்கவே கூடாது. இருந்தது அப்படின்னா ரொட்டேட் ஆயிரும், நம்மளால R&S கான்ஃபிகரேஷன் சொல்ல முடியாது. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கான்னு பாருங்க. இப்போ ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. பாருங்க, இங்கே ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன். ஆர்த்தோ பொசிஷன்ல ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஸோ நோ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால R&S வைக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்லி நாட் ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூட்டட் 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல மெத்தில் இருக்கு, இந்த இடத்துல மெத்தில் இருக்கு, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமா இருக்கு. இன்கேஸ் நீங்க நம்பரிங் ப்ரையாரிட்டி வைக்கிறீங்கன்னா 1 and 2 எப்படி வைக்கவே முடியாது இல்லைங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலரா இருக்கு. நமக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப்பா வரணும். A, B, C, D இந்த மாதிரி 4 வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப் வரணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பல்கி குரூப் இருக்கனால ரொட்டேஷன் ஆகாம தடுத்துரும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்திருக்கணும். சரிங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்க. டிஃப்ரெண்ட் குரூப் மீன்ஸ் அதாவது இந்த பைபினைல் காம்பவுண்ட்ல இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப். இங்க இந்த குரூப் டிஃப்ரெண்டா இருக்கணும், இந்த குரூப்பும் டிஃப்ரெண்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா சப்ஸ்டிடியூட் ஆயிருந்தாலும் அது வந்து கைரல் காம்பவுண்ட். இதுல பாருங்க ரெண்டுமே சேம் குரூப்பா இருக்கு. இது வந்து நாட் ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூட்டட் பட் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கு. இந்த ரொட்டேஷன் ஆகாம இது வந்து தடுத்துக்கிறோம். ஏன்னா பல்கி குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ ரொட்டேஷன் ஆகாம இருக்குது. பட் இந்த ரூலை வந்து 35 பண்ணல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிகலி இன்ஆக்டிவ்.
2 ரூல் தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் பாருங்க. இந்த நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் வாங்க, இங்கே வாங்க. ஆர்த்தோவில் ரெண்டுமே சிமிலர் குரூப்பாக வந்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் நாட் ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூட்டட் ஏகேரியல் காம்பவுண்ட் பட் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கு பாருங்க. பல்கி குரூப் ஆர்த்தோவில் இருக்கிறதுனால இந்த மாலிகுல் ரொட்டேட் பண்ணாமல் இந்த என்கேஜ் இந்த ஃபீல் வந்து கிளாஸ் ஆகிக்கிறோம். சரிங்களா? எப்போ ரொட்டேஷன் இருக்காது. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள். இப்போ எப்படி நமக்கு ஆர் அண்ட் எஸ் ஐசோமர் வைக்கிறது பைப்ளைல் காம்பவுண்ட் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், அதாவது என்ன சொல்லணும்னா ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். பாருங்க, ஆசிட் குரூப்புக்கு N2 இருக்கு, அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரிங்கில் இதுக்கு ஆர்த்தோ பாருங்க, இதில் ஆசிட் இருக்கு, இங்கே CH இருக்கு, ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ என்ன பண்ண ஆர் அண்ட் எஸ் வச்சிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா பிளோதி இந்த ரிங்கு பாருங்க எபோதி பிளேன்ல இருக்கு. சரிங்களா? அப்போ நமக்கு எப்பயும் வைக்கும்போது பிளோன், அதாவது பிளேன்ல இருக்க மாலிகுலுக்கு தான் முதல் வைக்கணும். அப்போ கார்பன் இருக்கு, இந்த இடத்துல நைட்ரஜன் இருக்கு. அப்போ நைட்ரஜன் இருக்க பக்கம் தான் 1, கார்பன் இருக்க பக்கம் செகண்ட். நெக்ஸ்ட் CH, இந்த ஆசிட் இருக்கு, CH3 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிணைல் ரிங் வரும்போது இங்க ஆசிட், இங்க CH3. இப்போ ஆசிட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி மெத்திலுக்கு. சாரி, இந்த இடத்துல தேர்ட், இது ஃபோர்த். 1 2 3 4 எஸ் என்ன கான்ஃபிகரேஷன் வருது, எஸ் ஃபார்ம்ல வருது. எஸ் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோர்த் ப்ரியாரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பிலோதி பிளேன்ல வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எபோதி பிளேன்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது எபோதி பிளேன்ல இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இது வந்து பார்த்தீங்கன்னா பிலோதி பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ப்ரியாரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிலோதி பிளேன்ல வந்திருக்கு. இப்போ எஸ்ன்னு வந்து எஸ் கான்ஃபிகரேஷன் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பைப்னைல் காம்பவுண்ட். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன். ஆர்த்தோ பொசிஷன்ல ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் ஆகிக்கணும். பாருங்க, இங்க ஒரு ஆசிட் குரூப் இருக்கு, இந்த இடத்துல NO2. ஓகே, ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ரிங்ல பாருங்க, இதுல ஆர்த்தோவில் ஆசிட் இருக்கு, இது NO2 இருக்கு. ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன். இது இந்த ரிங் வந்து பாத்தீங்கன்னா பிளேன்ல இல்ல. சரிங்களா? அப்ப பிளேன்ல இருக்க ரிங்குக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கிட்டு வச்சுதான் அப்புறம் இங்கிட்டு வரணும். சரிங்களா? அப்புறம் நைட்ரஜன் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு, இந்த இடத்துல கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப நைட்ரஜன் தான் மோர் அட்டாமிக் நம்பர். இங்க 1, நெக்ஸ்ட் 2. நெக்ஸ்ட் இந்த ரிங்குக்கு வரும்போது ஆர்த்தோ பொசிஷனை பாருங்க, இதுல யார நெக்ஸ்ட் இங்க வைங்க. ஸோ நைட்ரஜன் இருக்கு, இந்த இதுல டைரக்டா கார்பன் அட்டாச் இருக்கு. அப்ப இது 3, இது 4. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். ரொட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொட்டேஷன் வந்து கிடையாது. சரிங்களா? ரொட்டேஷன் வந்து தடுத்துரும். இந்த நைட்ரஜன் இந்த பல்கி குரூப் இருக்கிறதுனால ரொட்டேஷன் வந்து இல்லாம என்ன பண்ண அப்படின்னா ரொட்டேஷனை தடுத்துரும். அதனால ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். ஸோ ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கு. இது ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட். ஸோ இதுக்கு RS தான் இப்போ வச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஸோ 1 2 சரி. ஸோ நமக்கு 1 2 3 4 நமக்கு எஸ் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு எஸ், இது வந்து எஸ்ன்னு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணோம்னா ரீசெக் பண்ணணும். ஃபோர்த் ப்ரையாரிட்டி குரூப் தான் இந்த ஆசிட். இதுதான் ஃபோர்த் ப்ரையாரிட்டி, அது பிலோதி பிளேன்ல இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எபோதி பிளேன்ல இருக்குன்னா, அப்போ ஆக்சுவலாக இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிலோதி பிளேன். அப்போ நமக்கு ஃபோர்த் ப்ரையாரிட்டி வந்து பிலோதி பிளேன்ல இருக்கு. ஸோ நமக்கு எஸ்ன்னு வந்துருக்கனால ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்திருக்கு எஸ். அப்படின்னா எஸ்ன்னா எஸ். நெக்ஸ்ட் இந்த மாலிகுல் பாருங்க, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோவில் பாருங்க ரெண்டுமே சிமிலராக இருக்கு. ஸோ இப்படி சிமிலராக இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் இங்கே ஒரு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிமிலராக இருக்க பட்சத்தில் நமக்கு பக்கத்தில் பார்க்கணும். அட்ஜசன் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹைட்ரஜன் இருக்கு, இங்கே மெத்தில் இருக்கு. அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக சப்டிவிஷன் ஆயிருக்கு. சேமா இருந்தது அப்படின்னா நீங்கள் அட்ஜசன் பொசிஷன்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அங்கே டிஃப்ரெண்டாக இருக்கான்னு பார்க்கும்போது நமக்கு மெத்தில் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ டிஃப்ரெண்டாக வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது வந்து ப்ராப்பராக சப்டிவிஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் பாருங்க, இதுக்கு ஆரம்பி வைக்கிறது எப்படி வைக்கணும், இந்த பிளேன் ரிங்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஸோ இது ரெண்டுமே சிமிலராக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் கார்பனை பார்க்கணும். இந்த கார்பனில் டேரெக்டாக ஒரு மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு, இதில் ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ இதுதான் 1, இது 2. மெத்தில் அட்டாச் ஆகிருக்க பக்கம் நம்ம 1 கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கில் நைட்ரஜன், இது 3, இது 4. ஸோ 1 2 3 4. ஸோ நமக்கு என்ன வருது? எஸ் கான்ஃபிகரேஷன் வருது. ஸோ இது எஸ் ஐசோமர். எஸ்ன்னு வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு 4th ப்ரையாரிட்டியை செக் பண்ணி பாருங்க. இது இங்கே இது எபோவ் பிளேனில் இருக்குன்னா இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக பிளேரி பிளேனில் தான் இருக்கணும். ஸோ நமக்கு எஸ் கான்ஃபிகரேஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைரோ காம்பவுண்ட்ஸ். பைரோ காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சேம் கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிங்கு வந்து ஜாயின் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பைரோ காம்பவுண்ட். ஸோ பாருங்க, ஒரே கார்பனில் சேம் கார்பனில் 2 ரிங்கு ஜாயின் ஆயிருக்கு. இதுதான் ஸ்பைரோ காம்பவுண்ட். ஒன் மோர் எக்ஸாம்பிள், இதுதான் ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ். ஸோ இது வந்து எப்போ இதுலேயே கைராலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நம்ம கைரல் ஆக்சிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ். இதுக்கும் சேம் ரூல் தான், R&S வைக்கிறது. பாருங்க, கண்டிஷன் ஃபார் கைராலிட்டி due to the chiral axis. நமக்கு ஈவன் நம்பர் ஆஃப் ரிங் இன் ஸ்பைரோ காம்பவுண்ட் இருக்கணும். ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் டெர்மினல் கார்பன்ல, சரிங்களா? அந்த இடத்துல டெர்மினல் கார்பன், சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல். பாருங்க, ஆட் நம்பர் ஆஃப் ஸ்பைரோ கார்பன் இருக்கு. இதுதான் ஆட் நம்பர் கண்டிஷன், வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஸ்பைரோ கார்பன் இருக்கணும். நம்பர் ஆஃப் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன். ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன், பாருங்க இந்த டிஃப்ரெண்ட் குரூப்பாக இருக்கணும். இது மெத்தில் இருக்கு, இங்கே ஹைட்ரஜன் இருக்கு, டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கு. ஸோ இங்கே ஹைட்ரஜன், இங்கே மெத்தில் இருக்கு, டிஃப்ரெண்ட் குரூப். ஸோ ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூட்டட் கைரல் due to கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாலிகுல் வாங்க, நம்பர் ஆஃப் ரிங் வந்து ஈவனாக இருக்குது. ஸோ அப்போ கைரல். நம்பர் ஆஃப் ரிங் வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னா அது கைரல். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சப்ஸ்டிடியூஷன் ப்ராப்பராக சப்ஸ்டிடியூஷன் ஆகிருக்கு. NH2 ஹைட்ரஜன், NH2 ஹைட்ரஜன். ஸோ ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ கைரல் due to கைரல் ஆக்சிஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் RS nomenclature for spirin similar to allene and biphenyl, சரிங்களா? அதுக்கு வச்ச மாதிரி தான் இதுக்கு வைக்கணும். ஸோ நமக்கு பிளேன் சப்ஸ்டிடியூஷன் பிளேனில் இருக்க இந்த பக்கம் நீங்கள் நம்பருக்கு ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4. ஸோ நமக்கு R2 வருது. R2 வந்து R. ஸோ R2 வைக்கிறதுக்கு முன்னாடி 4th ப்ரையாரிட்டி குரூப்பை செக் பண்ணிக்கிங்க. நமக்கு பிளேரி பிளேன்லாம் வந்திருக்கு. ஸோ அப்போ R கான்ஃபிகரேஷன் கரெக்டு தான். நெக்ஸ்ட் 1 2 3 4. இப்போ R2 வருது. நமக்கு R2 வந்தது அப்படின்னா R ஃபார்ம் தான், சரிங்களா? 4th ப்ரையாரிட்டி வந்து நமக்கு பிளேரி பிளேனில் தான் இருக்கு. ஸோ கரெக்ட்.